நம்முடைய தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களிடம் உளவுத்துறை ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை சொல்லியிருக்கிறது. எதை குறித்து தெரியுமா? முதல் சட்டமன்ற பேரவையில் சிஎம் விஜய் அவர்கள் ஒரு ஆக்ஷன் காட்டினார் இல்லையா? அதுவும் உங்கள் அப்பா எங்க அப்படின்னு நான் பேசினேன் இல்லையா? இது தொடர்பாக மக்கள் மத்தியில் என்ன நினைக்கிறார்கள் என்பதுதான் விஜய்க்கு ஆவலாக தெரிய வேண்டிய விஷயமாக இருந்தது. இது குறித்து உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் என்ன தெரியுமா? உங்களுடைய ரசிகர்கள், உங்களுடைய தற்குறிகள் வேண்டுமானால் அதை ஆதரித்திருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் அதை வெறுத்திருக்கிறார்கள், அதை விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறார். இதைத் தொடர்ந்து இன்னொரு செய்தி இன்றைக்கு நீங்கள் ஊடகங்களில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வருகிற சட்டமன்ற இடைத்தேர்தல் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் களமிறங்குகிறார் என்பதுதான் அந்த செய்தி. அவர்கிட்ட கேட்குறாங்க, அதை இன்னும் முடிவு செய்யலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு முழுமையும் ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருக்கிறது, ஆதரவான அலை எழும்பிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அதனுடைய அடிப்படையில் திருச்சி கிழக்கு தொகுதியில் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் போட்டியிடப் போகிறார் என்பதுதான் மிக முக்கியமான செய்தி. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, மதிமுக என்று சொல்லக்கூடிய கட்சி அது தவேகாவுடன் இணைவது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. அதாவது கூட்டணியாக இணையப் போகிறார்கள் என்பது ஏறத்தாழ உறுதியாகி இருக்கிறது. இதற்காக வை. கோபால்சாமியும் அதே மாதிரி அவருடைய பையனும் தொடர்ந்து கடந்த ஆட்சியாளர்களின் மீது என்னெல்லாம் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியுது. இன்னைக்கு என்ன செய்தி வந்திருக்கு? மதிமுகவிற்கு உதயசூரியன் சின்னத்தில் நின்று போட்டியிட்டு 2 எம்எல்ஏக்கள், அதில் சீர்காழி எம்எல்ஏ மதிமுக கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்து திமுக என்று சொல்லக்கூடிய கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருக்கிறார். இது ஒன்று. இரண்டாவது மிக முக்கியமான செய்தி என்ன? இன்றைக்கு திருமாவளவன் அவர்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் இல்லையா? தவேகாவுடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அந்த கட்சியை சார்ந்த ஒரு தலைவர் சொல்றார், திருமாவளவன் சொல்றார். என்ன சொல்றாரு? சட்டமன்றத்தில் நீங்கள் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலினை அப்படி பேசியிருப்பது என்பது கண்டிக்கத்தக்க செயல், அது சரியான விஷயம் அல்ல. இப்போ நம்ம எல்லாம் என்ன நினைச்சோங்க? முதல்வர் பத்திரிகையாளர்களை பார்த்து பேசுறதில்ல, கேள்வி கேட்டால் பதில் சொல்றதில்ல, அவர் பேசுவார் நம்ம கேட்டுக்கணும். மோடி என்ன பண்ணுறாரோ அதைத்தான் விஜயும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. சரி, சட்டப்பேரவையில் ஏதாவது பேசுவார் அப்படின்னு தற்குறிகள் உட்பட எல்லாருமே ஆவலை எதிர்பார்த்தோம். 6 சிலிண்டர் இலவசம் அப்படின்னு சொல்லி எல்லாருடைய வாயை அடைச்சிருவார் அப்படின்னு பார்த்தோம். 2500 ரூபா மகளிர் உரிமை தொகை இதோ இந்த வாரத்திலிருந்து கொடுக்க, இந்த மாசத்திலிருந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லி ஏதாவது பண்ணுவார்னு பார்த்தோம். ஏதோ ஒரு நலத்திட்ட உதவிகள் அல்லது தேர்தல் வாக்குறுதிகள் மூலமாக அதை உடனடியாக செயல்படுத்தி எதிர்க்கட்சிகளுடைய வாயை மூடுவார் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தா, அங்க வந்து இப்படி ஆக்ஷன், அப்பா எங்க அப்படின்னு கேட்டு, ஐய இவ்வளவுதானா அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை உருவாக்கி இருக்கிறார். மொத்தத்தில் தமிழ்நாட்டில் முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டவர்களுடைய மிக மோசமான உரைகளில் ஒன்றாக விஜயனுடைய உரை மக்கள் மத்தியில் இடம்பெற்றிருக்கிறது என்பதுதான் உண்மை. இதை தொடர்ந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க கூட்டணி கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அளவில் முரண்பாடுகள் வெடிக்க துவங்கி இருக்கிறது. இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா, 2 தினங்களுக்கு முன்பு சிபிஐ கட்சியினுடைய முன்னாள் மாநில செயலராக இருக்கக்கூடிய முத்தரசன் அவர்கள் ஒரு திருமண விழாவில் கலந்து கொள்கிறார். அந்த திருமண விழாவில் அவர் ஒரு செய்தியை சொல்கிறார். என்ன சொல்கிறார்? திமுக கூட்டணியே போதுமானது, எதற்காக தவேகாவிற்கு சென்றார்கள் என்று தெரியவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு குட்டி கதை சொல்கிறார் இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், சிபிஐ ஆகட்டும், சிபிஎம் ஆகட்டும், அல்லது இடதுசாரி கட்சிகள் ஆகட்டும், இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கக்கூடிய தோழர்களுடைய மனநிலை எல்லாமே எதற்காக தவேகாவோடு தலைமைகள் இணைந்தது என்பதில் ஒரு மிகப்பெரிய ஒரு முரண்பாடு இருக்கிறது. அவங்களுடைய இந்த சமூக ஊடக கணக்குகள் எல்லாம் போயிட்டா இன்னமும் அவங்க வந்து தவேகாவை மிக கடுமையாக விமர்சிப்பவர்களாக இருப்பார்கள். தவேகாவினுடைய செயல்பாடுகளை கடுமையாக முன்னணியில் நின்று விமர்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஏன் அந்த கூட்டணியில் சென்றோம் என்று கேட்பவர்களாக இருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக நாம் பார்க்க முடிகிறது. சிபிஐஎம்னுடைய பாலகிருஷ்ணன் அவர்கள் ஒரு செய்தியை சொல்லிட்டு இருக்கிறார். என்ன சொல்லியிருக்காரு? 12 பேருடைய உயிரை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு சட்டப்பேரவையில் நேரம் இல்லையா அப்படின்னு விஜயை பார்த்து கேட்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு முதலாக குடியரசுத் தலைவர் ஆட்சி இங்கே வந்துவிடக்கூடாது, புறவாசல் வழியாக பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி பொறுப்பிற்கு வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
இடதுசாரிகளும் விடுதலை சிறுத்தைகளும் போய் ஆதரவு அளித்தார்கள். இன்றைக்கு அது அவர்களுக்கே ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறி இருப்பதை நாம் கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த நேரத்தில் நீங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, விஜய் அவர்கள் ஆட்சி பொறுப்பிற்கு வந்து 40 நாட்கள் கடந்த பிறகு கூட உங்கள் ஆட்சி காலத்தில் சட்ட ஒழுங்கு சரியில்லை, பல்வேறு பிரச்சனைகளை தமிழ்நாடு சந்திக்குதே அப்படிங்கிற காரணம், இதற்கான நடவடிக்கைகள் என்ன அப்படின்னு கேட்டால் அது மு.க. ஸ்டாலின் கடந்த திமுக ஆட்சி என்று தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருப்பது என்பது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய அளவில் கோபத்தையும் மிகப்பெரிய அளவில் ஒரு கொந்தளிப்பையும் உருவாக்கி இருக்கிறது. ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்னால் இந்த ஆட்சியில் உள்ள ஒரு பிரச்சனை இருக்கு என்று சொல்வது ஓகே. ஆனால் உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்ததற்கு பிறகு இன்னமும் அவர்கள்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் என்று சொல்வது என்பதை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. அதுதான் இன்றைக்கு விஜயனுடைய கையில் உளவுத்துறை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான செய்தி. இதை தொடர்ந்தால் தமிழ்நாட்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் உங்களுடைய கட்சிக்கு எதிர்ப்பாளர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறது என்பதுதான் முக்கியமான செய்தி. நான் என்ன கேட்கிறேன், நலத்திட்டங்கள் அல்லது மக்களுக்கான சேவைகள் இதையெல்லாம் செய்யலாம். இப்போ பாருங்க, 3 விஷயங்களை இவர்கள் கொண்டு வந்தார்கள், 3ஐயும் வாபஸ் பெற வைத்து விட்டார்கள். இப்போ தூய்மை பணியாளர்கள் நியமனத்தில், தூய்மை பணியாளர்களுடைய விஷயத்தில் தனியார் மையத்தை புகுத்துவது என்பது போன்ற திட்டம் கொண்டு வரப்பட்டது. இன்றைக்கு அதை வாபஸ் வாங்கியிருக்கிறார்கள். எப்படி வாபஸ் வாங்கினார்கள்? அந்த கட்சியில் இவர்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை அழுத்தத்தை கொடுத்தார்கள். அதன் காரணமாக இன்றைக்கு அதை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் இல்லையா? அதே மாதிரி பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி என்று சொல்லிவிட்டு இன்னைக்கு என்ன செஞ்சுட்டு இருக்காங்க அப்படி தெரியும். இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறாங்க, வரக்கூடிய ஜூலை முதல் வாரத்தில் சென்னையில் விவசாயிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. உடனடியாக என்ன சொல்லியிருக்கிறார்கள், இல்லை பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதை குறித்து நாங்கள் ஆலோசிக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி கோயில்களில் கட்டணம், ஒரு குறிப்பிட்ட கோயிலில் கட்டணம் அதிகமாக வசூல் செய்யப்படுகிறதுங்கிற செய்தி வருகிறது. உடனடியாக கொந்தளிப்பு வருகிறது. உடனே அதை வாபஸ் போறாங்க. இப்போ என்ன அப்படின்னா, இவர்களாக எதுவும் செய்யவில்லை. கடந்த காலத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி என்ன செய்ததோ அதில் ஸ்டிக்கர் ஒட்டி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால தான் முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னார், நீங்கள் புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டிய தேவையில்லை, நாங்கள் பண்ணதை கண்டினியூ பண்ணாலே மக்கள் மத்தியில் நன்மதிப்பை பெறலாம் என்று. ஆனால் அதிலிருந்து வெளியே சென்று கொண்டிருக்கிறார்கள். அது மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய கொதிநிலையை உருவாக்கி இருக்கிறது என்பதுதான் உண்மை.